வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. ஹெல்த் இன்சூரன்ஸ். அதுலயும் குறிப்பா நமக்கு ஏற்கனவே சில உடல்நல பிரச்சனைகள் இருக்கும்போது அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் இந்த பகுதியில நம்ம விளக்கமா பார்க்க போறோம். சரி, நம்மள பல பேர் குறிப்பா இளைஞர்கள் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். நான் யங்கா இருக்கேன், ஃபிட்டா இருக்கேன், இப்போ எதுக்கு எனக்கு இன்சூரன்ஸ்னு தோணும். ஆனா இது ஒரு பெரிய தப்பான கணக்கு. வாங்க அந்த எண்ணத்தை முதல்ல உடைப்போம். இந்த நம்பரை பாருங்க, கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? உண்மைதான். இந்தியால ஹார்ட் அட்டாக் வர்ற ஒவ்வொரு 5 பேர்ல ஒருத்தர் 40 வயசுக்கு குறைவானவங்க. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இது இனிமே வயசானவங்களுக்கு மட்டும் வர பிரச்சனை இல்ல. நம்மளோட இப்போதைய லைஃப் ஸ்டைல், உணவு பழக்கம் எல்லாத்தையும் பார்க்கும்போது நாம நினைக்கிறத விட சீக்கிரமாவே நமக்கு உடல்நல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அதனால தான் 20கள்லயே இன்சூரன்ஸ் எடுக்கிறது எவ்வளவு புத்திசாலித்தனமான முடிவுன்னு நாம புரிஞ்சுக்கணும். நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. இளம் வயசுல பாலிசி எடுத்தீங்கன்னா பிரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்சூரன்ஸ்ல இருக்கிற அந்த வெயிட்டிங் பீரியடை எல்லாம் நீங்க சுலபமா கடந்துடலாம். தேவைப்படும் போது முழு கவரேஜும் கிடைக்கும். இது ஒரு நல்ல ஃபினான்ஷியல் டிசிப்ளினையும் உருவாக்கும். சரி, இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க தயங்குறதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஏற்கனவே இருக்கும் நோய்கள், அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ், சுருக்கமா PED அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தின குழப்பம் தான் பல பேருக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு. அப்போ PEDனா என்ன? நம்ம இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அதாவது IRDA சொல்றபடி ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு பாலிசி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 48 மாசத்துல, அதாவது 4 வருஷத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய்க்காக சிகிச்சை, மருந்து, மாத்திரைன்னு எடுத்திருந்தா அது PEDன்னு கணக்குல வரும். இதுதான் அடிப்படை விதி. இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கால்ல அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. ஆனா கடந்த 4 வருஷமா அதுக்கு எந்த சிகிச்சையும் எடுக்கல, மருந்தும் சாப்பிடலன்னா அது PEDல வராது. ஆனா ஒரு இதய நோய்க்காக நீங்க தொடர்ந்து மருந்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னா, ஆபரேஷன் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா கூட அது நிச்சயமா PEDன்னு தான் கருதப்படும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ பிரச்சனைய பத்தி பார்த்தாச்சு. இதுக்கு தீர்வு என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நோய் இருக்கிறதால இன்சூரன்ஸ் கிடைக்காதுன்னு அர்த்தமில்ல. சர்க்கரை நோய், BP மாதிரியான நோய்கள் இருந்தாலும் முதல் நாள்ல இருந்தே கவரேஜ் கிடைக்கிற மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம தெளிவுபடுத்திக்கணும். இன்சூரன்ஸ்ல டே 1 கவரேஜ்னு சொன்னா பாலிசி எடுத்த அடுத்த நாளே கவர் ஆகாது. பாலிசி வாங்கி 30 நாள் முடிஞ்ச பிறகு, அதாவது 31வது நாள்ல இருந்து தான் இந்த கவரேஜ் ஆரம்பிக்கும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் பிராக்டிஸ். இத நாம மனசுல வச்சுக்கணும். அப்போ வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா கவரேஜ் எப்படி வாங்குறது? இதுக்கு 2 முக்கிய வழிகள் இருக்கு. ஒன்னு, டயபெட்டிஸ் மாதிரி நோய்களுக்குன்னே பிரத்யேகமா டிசைன் பண்ணின ஸ்பெஷல் பிளான்ஸ் எடுக்கிறது. இல்லனா உங்க நார்மல் பாலிசி கூடவே ரைடர்னு ஒரு ஆட் ஆன் வாங்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டி வெயிட்டிங் பீரியடை உருவாக்கலாம். மார்க்கெட்ல இதுக்கு சில உதாரணங்கள் இருக்கு. HDFC ஈர்கோ எனர்ஜின்றது டயபெட்டிக்ஸ், BPக்குனே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பிளான். அதே சமயம் கேர் சுப்ரீம் மாதிரியான பாலிசிகள்ல நீங்க ஒரு ரைடரை சேர்த்து முதல் நாள் கவரேஜை பெறலாம். இதுல உங்க தேவைக்கு எது சரியா வருமோ அதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். சரி, இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். பாலிசி வாங்குறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கஸ்டமரா உங்க உரிமைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கான உண்மையான பாதுகாப்பு. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பிரீமியம்லாம் கட்டிட்டீங்க, பாலிசியும் உங்க கைக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க இஷ்டத்துக்கு பாலிசி கண்டிஷன்ஸை மாத்த முடியுமா? இது நிறைய பேருக்கு வர்ற ஒரு சந்தேகம். இதுக்கு தெளிவான பதில் முடியாது. கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் 2019 படி பாலிசி கொடுத்ததுக்கு அப்புறம் கம்பெனி தன்னிச்சையா எந்த மாற்றத்தையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அது சட்டப்படி தப்பு. அதுக்கு பேரு அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ், அதாவது நியாயமற்ற வர்த்தக நடைமுறை. அப்போ சரியான சட்டப்பூர்வமான வழிமுறை என்னன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு பாலிசி கொடுக்கறதுக்கு முன்னாடியே எல்லா மெடிக்கல் செக்கப், கேள்விகள்னு எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு எல்லா கண்டிஷன்ஸையும் தெளிவா சொல்லி நீங்க அதை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க பிரீமியம் வாங்கி ஃபைனல் பாலிசியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களா எதையும் மாத்த முடியாது. சரி, இந்த பகுதியோட இறுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் பேசினதுல இருந்து ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற உண்மையான பலன்கள் என்னென்னு ஒரு முறை சுருக்கமா பார்க்கலாம். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் அவ்வளோ முக்கியம்? திடீர்னு வர்ற பெரிய மெடிக்கல் பில்ல இருந்து உங்க சேமிப்பை இது பாதுகாக்கும். செலவை பத்தி கவலைப்படாம நிம்மதியா குணமாகறதுல மட்டும் கவனம் செலுத்தலாம். அதோட செக்ஷன் 80Dக்கு கீழே நீங்க டாக்ஸ் கூட சேமிக்க முடியும். முக்கியமா நெட்வொர்க்ல இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல்ல நல்ல சிகிச்சை எடுக்க இது ஒரு வாய்ப்பு கொடுக்குது.
கடைசியா நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற கேள்வி இதுதான். நம்ம ஆரோக்கியம் தான் நம்மளோட மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்தை பாதுகாக்க நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இத பத்தி யோசிங்க.